ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா இந்த சத்து மாவு எப்படி கிரியேட் பண்ணுறது, பாப்பா குளியல் பொடி எப்படி கிரியேட் பண்ணுறது. பிகாஸ் அவங்களுக்காக வந்துட்டு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான், ப்ரொமோஷன் கிடையாது. கட்டாயமா என்னோட சித்தியோட ஃப்ரெண்டு தான். ஹர் நேம் இஸ் சசிதேவி. ஸோ அவங்க வீட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கான குளியல் பொடி, பாப்பாங்களுக்கான சத்து மாவு, ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஹோம்மேடாக அவங்களே கைப்பட ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இட்லி பொடி, மிளகாத்தூள் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் வந்துட்டு நான் தனியாக தான் இருக்கேன், அதாவது பெரியவங்க யாரும் இல்லை, அதனால வந்துட்டு இதெல்லாம் ரெடி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹோம்மேடாக நமக்கு ஒருத்தவங்க ரெடி பண்ணி கொடுக்குறத யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுருங்க. பாப்பாவுக்கு வந்துட்டு அவங்களோட சத்து மாவை கிட்டத்தட்ட 1.5 வீக்ஸை நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இட்லி பொடியுமே ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க. அதாவது கிட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி வந்துட்டு கம்மியான காரம் அண்ட் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி அதிக காரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் வச்சிருக்காங்க. ரேட்டுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட்டோட எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிடுவாங்க. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங் வீடியோ தான். வீடியோட தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இந்த பார்சலில் என்ன இருக்குன்னு. பட் என்னோட பேபிஸ் 2 பேருக்குமே இதில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ இதை இப்போ வந்துட்டு சர்ப்ரைஸாக அவங்க முன்னாடி ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ண போகிறதுல ஓப்பன் பண்ணி தண்ணி எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வரேன். அப்போ தான் அவங்களோட எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதோட ரேட்டு எல்லாமே நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துட்றேன். பார்த்துட்டு நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அவங்களுக்கு தெரியாமல் எடுக்கிறதுனால போர்ட்டிகோல வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் பாப்பா ஆல்ரெடி கதவை தட்டிட்டு இருக்கா. ஸோ டக்குன்னு வெளியே கூப்பிடணும், அதுக்காக தான். ஸோ இதோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இப்படிதான். ஸோ கொஞ்சம் பெருசாக தான் வாங்கியிருக்காங்க 2 பேருக்குங்கிறனால. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 பம்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. 3 கலருக்குமே 3 டைம் பம்ப் பண்ணுற மாதிரி. ஸோ இதை குயிக்காக வந்துட்டு எப்படி பம்ப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, இதை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். பிகாஸ் தம்பிக்கு இதே மாதிரி சின்ன சைஸில் வந்து வாங்கியிருந்தோம், அவனுக்கு ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கப்ப. பட் அது வந்துட்டு எனி டைம் நம்ம அந்த காற்றடிச்சு வச்சுருந்தாலும் ஒரு மாதிரி ஆகிடும், இல்லை நம்ம லைட்டாக கீரல் விட்டாலும் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு எப்போ குளிக்கிறாங்களோ அப்போ மட்டும் இந்த மாதிரி பம்ப் பண்ணி வச்சுட்டு திரும்பி வந்துட்டு காற்றெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடுறது நல்லது. அதுக்காக வந்துட்டு நான் வீடை கூட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளாங்கெட்டுமே போட்டுக்கிறேன், கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. 500க்கு வெளியே கூட்டு போகிறதுக்கு இது 1 டைம் வாங்கி போட்டிங்கன்னா இந்த சம்மர் வரையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நான் செகண்ட் அந்த பலூன் வரையுமே எல்லோ கலர் வரையும் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பிகாஸ் நம்ம ஏறினதுக்கு அப்புறம் இன்னும் அவங்க விளாட்றதுல வெளியே வந்துடும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மேக்ஸிமம் லெவல்னு சொல்லிட்டு எதுவும் அவங்க கொடுக்கல. பார்த்தீங்கன்னா நான் கூட்டு வந்தாச்சு 2 பேரையும். ஸோ தம்பி நார்மலாகவே ரீல்ஸ்லாம் இப்போ அடிக்கடி இந்த ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டே இருப்பான் வாங்கலாமான்ட்டு. ஸோ அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பாப்பாவுமே இவ்வளோ எக்ஸைட்டிங் ஆவான்னு நினைக்கல. லாஸ்ட்டில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை வாங்குறதுல ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். ஸோ இப்போ இறக்கி விட்டாச்சு. சென்டர்லையுமே டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த குறிப்பிட்ட இடம் மட்டும் நல்லாவே குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு. 500க்கு இது ஒர்த்து தான். பட் நான் நினைக்கல தம்பிக்கு இவ்வளோ தான் நனையும் அப்படிங்கிறது நினைக்கல. இதுலலாம் பார்க்கும்போது தான் தம்பி வளர்ந்துட்டான் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக அவன் கால் மட்டும்தான் நனைஞ்சிருந்தது. பாப்பா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஸோ 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தாங்க. பாப்பாவை வந்துட்டு ஹாப்பியாக கிளாப் பண்ணி வாவ் வாவ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த சம்மருக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட்டுன்னு தான் தோணுச்சு இது.
இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்தது. ஆக்சுவலாக இதில் வாங்குறதுக்கு அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க நிறைய இருந்தாலும், இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் தம்பியவே வந்துட்டு பாப்பா இதில் விளையாட விட மாட்டேங்கிறான். அண்டு பாப்பா வந்துட்டு இதிலிருந்து நான் கூட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனி டைம் பார்த்தீங்கன்னா இதுலேயே உட்காரணும்னு சொல்கிறான். கூட்டு போனால் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கான். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் மேலே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு தான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.